குர்ஆனுடைய இன்னொரு அதிசயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எந்தெந்த சூறாக்கள்லாம் தா அப்படிங்கிற லெட்டர்ல இருந்து ஆரம்பிக்குதோ, அரபியுடைய லெட்டர்ல தால இருந்து ஆரம்பிக்குதோ, அந்த எல்லா சூறாக்கள்லையும் அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லியிருப்பான். தாஹா, தாசீன், தாசீன் மீம், இந்த எல்லா சூறாக்கள்லையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி எந்தெந்த சூறாக்கள்லாம் ஹாமீம்னு ஸ்டார்ட் ஆகுதோ அந்தந்த சூறாக்கள்ல அந்த ஹாமீமுக்கு அடுத்த ஆயத்துல அல்லாஹு தாலா தன்சீல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பான், அல்லது கசம் சத்தியத்திலிருந்து அல்லாஹு தாலா ஆரம்பிச்சிருப்பான். ஹாமீம் தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் ஹகீம், ஹாமீம் தன்சீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம், ஹாமீம் வல் கிதாபில் முபீன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா ஆரம்பிச்சிருப்பான். அதே மாதிரி எந்தெந்த சூறாக்கள்லாம் அலிஃப் லாம் மீம்னு ஸ்டார்ட் ஆகுதோ அந்தந்த சூறாக்களுடைய வசனங்களை அல்லாஹு தாலா 3 பார்ட்டா பிரிச்சிருப்பான். இந்த அலிஃப் லாம் மீம் இந்த லெட்டர் இருக்கு இல்லையா, இந்த 3 லெட்டருமே 3 வித்தியாசமான இடங்கள்ல இருந்து வெளிவரும். அதாவது தஜ்வீதுடைய சட்ட முறைப்படி சொல்றதா இருந்தா, அலிஃப் அப்படிங்கிற லெட்டர் ஹுரூஃபே ஹல்க், தொண்டையுடைய எழுத்து அப்படிம்பாங்க. லாம் அப்படிங்கிறது ஹுரூஃபே லிசான், நாமுடைய லெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மீம் அப்படிங்கிறது ஹுரூஃபே ஷஃபவி, உதட்டு எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 3 எழுத்தும் 3 விதமான இடங்கள்ல இருந்து வெளியே வரும். அதே மாதிரிதான் இந்த அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற சூறாக்களுடைய வசனங்களை அல்லாஹு தாலா 3 பார்ட்டா பிரிச்சிருப்பான். படைப்பினுடைய ஆரம்பத்தை பத்தியும், படைப்பினுடைய மத்தியத்தை பத்தியும், படைப்பினுடைய இறுதியை பத்தியும் அல்லாஹு தாலா இந்த சூறாக்கள்ல சொல்லியிருப்பான். பிதாயத்துல் ஹல்க், வஸ்துல் ஹல்க், நிஹாயத்துல் ஹல்க், இந்த 3 பாகங்களா இந்த சூறாக்களுடைய வசனங்களை அல்லாஹு தாலா பிரிச்சு சொல்லியிருப்பான்.